எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மொத்தமாக 3 ஜெர்சி மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க. இந்த 3 மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இது ஒரு அழகிய 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடுங்க. நல்ல குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க. மாடு நல்ல நீட்டு போக்கில் அதிகபட்ச கறவை திறனில் வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாரு. மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா 18+ கறவை கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர். மாடு நல்ல வளமான மாடு, நல்ல ஊக்கமான மாடுங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு அழகிய ஜெர்சி மாடு 2ஆம் ஈத்துக்கு சினையாக இருக்குங்க. கடைப்பல் முளைப்புக்கு 2ஆம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு. 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணினை 10 நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சரி, இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த காட்டக்கோட்டை அப்படின்ற கிராமத்தில் அஜித்ன்ற நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. மாட்டோட குணாதிசயம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் காட்டியிருக்காருங்க. ஸோ நீங்கள் மாட்டை பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம். காம்புக்கெலாம் 4 காம்புமே சுத்தமாக இருக்குது. 4 காம்புலேயும் சுத்தமாக பால் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர். நல்ல வளமான ஊக்கமான மாடுங்க. மடி நல்லா பெருக்க எடுத்தால் கண்ணு இறங்கும். 18+ கரை வரக்கூடிய மாடு, அழகிய ஜெர்சி மாடு, நல்ல குவாலிட்டியில் விற்பனைக்காக இருக்குங்க. இதுதான் முதல் மாட்டோட டீட்டெயில். 2வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 3ஆம் ஈத்து ஜெர்சி மாடுங்க. 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணினை குறைஞ்சது 1 வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த மாடு நல்லா பெரிய மடி எடுக்கும். ஒரு 17 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. நல்ல முகலட்சணம், நல்ல ஒரு கிராஸ் டைப்பான மாடுங்க. கிர்ரும் ஜெர்சியும் மிக்ஸான மாடு. நல்ல ஃபேட்டஸடும் நல்லாவே கிடைக்கும். மாடு நல்லா பார்க்குறதுக்கு நல்ல முகலட்சணமாக இருக்குங்க. 2 ஈத்து கறந்த மாடு. நல்லா இந்த மாட்டோட மடியும் நல்லா பெருசாக எடுக்கும். அதாவது இந்த 1 வார இடைவெளியில் நல்லா மடி பெருக்க எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த மாடுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது. மடிக்கூச்சமே கிடையாது. யார் வேணால் கறக்க பிடிக்க மேய்க்க இப்படி எல்லாத்துக்குமே சிறந்த மாடாக இருக்குங்க. இது ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது மாடு பார்க்க. எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா அடாப்ட் பண்ணிக்கும். நல்ல ஹை ஃபேட்டஸ்டம் தாராளமாக இந்த மாட்டுக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பண்ணைக்கோ வீட்டு தேவைக்கோ நல்ல மாடாக பார்க்குறீங்க, ஜெர்சி மாடாக பார்க்குறீங்க, நல்லா மடி கூச்சம் இல்லாமல் மாடாக இருக்கணும், நல்லா காம்புலாம் சுத்தமாக இருக்கும், குணத்தில் தங்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேங்க. மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நேரடியாக அவர் தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையவும் அனுசரித்து மாட்டை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய 3 மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது. மடிக்கூச்செல்லாம் கிடையாது. காம்புக்கு கறவைக்கெல்லாம் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர். டிரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க. இவங்கள்ட்ட வண்டி கிடையாது. ஏதாச்சும் வண்டி வச்சு நம்ம தாராளமாக மாட்டை சேஃபாக பொறுப்பாக ஏற்றி அனுப்பிவிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சரி, இந்த 3வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்ல ப்ரீடு ஜெர்சி மாடுங்க. மொட்டை டைப் மாடுங்க. சும்மா நச்சுன்னு அமைஞ்சிருக்கு மாட்டுக்கு மடி. இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் 2ஆம் ஈத்துக்கு சினையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி மாடு 3ஆம் ஈத்தாலும் இருக்கலாம். சரி, 2ஆம் ஈத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு குட்டை மூஞ்சி, குழி நெத்தியில், மொட்டை டைப்பில், மாடு கொம்பில்னாலும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலுமே மாடு கறவைக்கு துவக்காது அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. 4 காம்பில் சுத்தமாக பால் வருதா, மாட்டோட குணம் எப்படி இருக்குது, 4 காம்பு அடித்து பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி மாடு உதைக்குதா முட்டுதா இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி எடுக்கலாங்க. ஏன்னா அதுக்கு தான் நேரில் போய் பார்த்து மாடு எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். மாடு சேலம் மாவட்டம் ஆத்தூர் காட்டக்கோட்டை அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. 4 மாட்டுக்கான விற்பனை விலையை நம்ம வீடியோவில் சொல்லலைங்க. விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போயோ இல்லை கால் பண்ணி கேட்டோ விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க. எல்லா மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது. இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணினை ஒரு 5 நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும். காம்பு இடைவெளியோ மாட்டோட குணமோ எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. நல்லா அரை அடியில் நல்ல காம்பு இடைவெளியோட
இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பரு வீடியோவில் கொடுத்துருக்குங்க. ஸோ இடைத்தரகர் யாரும் கிடையாது. நீங்களே அனுசரித்து விலையை தாராளமாக அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க. நன்றி.